பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு 3ஆம் இடத்தில் வந்த ஒரு மனிதனை நாம் தியானித்தோம். 2ஆம் இடத்துக்கு வந்த ஒரு மனிதனையும் இப்ப தியானிக்க போறோம். ஆனா அவனுடைய நிலை எங்க தெரியுமா? எங்க கிடந்தவன்? உங்க வேதத்தை தரங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துக்கு உடைய வேதத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துக்கு எல்லாரும் தேடி, ஒருவேளை இன்னைத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன்னா கூட தயவு செய்து எந்திரிச்சு போய் வேதாமத்தை கையில் எடுத்து நீங்களும் என்னோடு சேர்ந்து திருப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே நீசரிவும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிலயமே அடைக்கலமே அதிலயமே. ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிலயமே. ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவனே நன்மை செய்பவரே நல்லவனே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவனே நன்மை செய்பவனே நன்றி நன்றி ஐயா. நல்லவனே வல்லவனே ஆராதனை ஆராதனை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 வசனம் 20-21. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் கூர்கோத்திரத்தை தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். இன்னைக்கு இந்த மதத்துக்குள்ள என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வரமா அன்னைக்கு கூறு கோத்திரம் குலத்தெல்லாம் விட்டுறணும். ஏன்னா நாம யாரு? அவருடைய பிள்ளைகள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை.
இன்னைக்கு வாரமா அன்னைக்கு எல்லாத்தையும் தூரத்துக்கு என்ன சொன்னோம், எரிஞ்சிடணும். அவ்வளவுதான். எஸ்தருக்கு சொல்லி கொடுத்தா, நீ அங்க போய் என்ன செய்யக்கூடாது, தன் தன் கூர்கோத்திரத்தையும் கொலை பெருமை என்ன செய்யணும், தெரிவிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது, மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் கவனிங்க, யாரு எங்க உட்கார்ந்து இருப்பான், அரண்மனை வாசல் இருந்து. அவனுக்கு பேர் என்னது, கேட் கீப்பர் அல்லது வாட்ச்மேன். பாதுகாக்க வேண்டிய தூங்கலாமா? ஒரு காலத்தில் ஒரு சின்ன கதை சொன்னாங்க. ஒரு கலெக்டர் ஒரு பயணப்பட்டாங்க. நாளைக்கு காலைல ஒரு ஃப்ளைட்டுக்கு நான் போகணும், இப்படி இருக்குது, இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அன்னைக்கு இரவு வாட்ச்மேன் சொன்னால், காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விடுப்பா, நான் இப்படி ஒரு பயணத்துக்கு போகணும், ஃப்ளைட்டில் போய் ரொம்ப தூரம் போகணும், அதனால் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது போகணுன்னாங்க. இவன் காலையில் எழுந்திரிச்சு ஓடியாந்தான். அம்மா 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 ஒரு கனவு வேண்டேன். என்ன, நீங்கள் போகிற ஃப்ளைட்டு நொறுங்குற மாதிரி கனவு வேண்டேன், அதனால் நீங்கள் போக வேண்டான்னாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ப்ரோக்ராம் கட்டாகி போச்சு. அதை போல் ப்ரோக்ராம் நின்றுச்சு, இவங்க போகவில்லை. ஆனால் அவங்க போன ஃப்ளைட்டு என்ன செஞ்சு போச்சு, கீழே விழுந்து நொறுங்கியே போச்சு. உடனே எல்லாரும் சொன்னாங்க, பத்தியா நீ செஞ்ச காரியத்துக்கு இன்றைக்கி உனக்கு எவ்வளோ பெரிய பாராட்டு கிடைக்க போகுது தெரியுமா. இவனும் பெரிய சந்தோஷத்தில் இருந்தால் அந்த நேரம் கலெக்டரம்மா கூப்பிட்டு விட்டாங்க. எது கூப்பிட்டு விட்டாங்க, அந்த கேட் கீப்பர் என்ன செய்ய வர சொல்லு பாதுகாவலன். இவன் சந்தோஷத்தில் போன, அவன் நமக்கு என்னமோ கிடைக்க போகுதுன்னு. அவன் போனவொன்னு சொன்னாங்க, இன்னையிலேருந்து நீ டிஸ்மிஸ்னாங்க. அம்மா எதுக்குமா, எதுக்கு, நான் காக்கிறவன் என்ன செய்யக்கூடாது, தூங்கலாமா, தூங்கினா தானே கனவு வருது. தூங்குற ஆளுங்க என்ன வேண்டியதில்லை, வேலைக்கே வேண்டியதில்லை. என்ன மொர்தெகாய் கேட் கீப்பர், யாராவது வந்தால் கதவை திறந்து விடணும், சல்யூட் அடிக்கணும். இவனை கர்த்தர் எங்கே கொண்டு வச்சார் தெரியுமா, எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்க கேட்டு. வல்லமையும் பராக்கிரமமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா தன்னை பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஷ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரர்களுக்குள்ளே பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். இவனை கொண்டு எங்க வச்சாரு, எப்படியா இவன் மாற்றம் வந்துச்சு. இந்த மொர்தெகாய்னா என்ன அர்த்தம், சிறியவன். என கண்வாளை மொர்தெகாய்னா சின்னவன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை வீண் போகாது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் வீணா போயிடாது. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், அல்ல ஆவி வாரி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், அல்ல ஆவி வாரி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே
நொந்துருகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. என்று நொந்துருகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசனே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசனே. நம்பி வாழ்ந்திடும் மனிதனை மீட்க பண்ணிடோ. இந்த மாயலாக நம்பி வாழ்ந்திடும் மனிதரை மீட்க பண்ணிடோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மனிதரை மீட்க பண்ணிடோ. இந்த மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மனிதரை மீட்க பண்ணிடோ. நல்லா கவனிங்க ஐயா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படிப்பட்டவனையும் உயர்த்தி தங்குவாரக்க முடியும். எங்க உட்கார வைக்கிறார்? 2ஆம் இடத்துல. முதல்ல ராஜா, அதுக்கு அடுத்து யாரு? மொர்தெகாய். அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? ஆமான். துஷ்டாமான். இவ்வளவு சிறியவன் மட்டுமில்ல, வாட்ச்மேன் மட்டுமல்ல, இவனுக்கு ஒரு தூக்கு மரமே காத்திருந்துச்சு, எப்போ தூக்கி போடுவோன்னு செஞ்சு வச்சிருந்தான். அப்போ இவனுக்குள்ள அப்படி உயர்வதற்கு காரணம் என்ன? 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இன்னைக்கு ஜனத்துக்காக கதறி நிக்கிறவங்க எத்தனை பேரு? என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடின எல் ஜனமே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடின எல் ஜனமே. ஆயுள் முடியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை, என் வாசம் ஒழியும் வரை ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே ஆயத்தமானே தேவே. தேவே தீரே எல்தனையே. ஆண்டவர் சேவையிலே மணிப்பேனே ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் கேட்பார், என்னையா தீங்கு செஞ்சார் நமக்கு? அவர் நம்ம மேன்மைப்படுத்துகிற தெய்வம். இந்த ஆமான் தெய்வ பயம் இல்லாமல் தாம் பெருமையை பற்றி நினைக்கிறான். அந்த மொர்தெகாய் ஜனத்தின் காரியத்தை எப்போது நினைச்சு அழுறவன், புலம்புறவன். நெகேமியாவை போல. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் ஜனத்திற்காக அழுதவன்ல இவனும் ஒருத்தன். நெகேமியா 1:4 வாசிக்க கேட்போம். மிளகா என்னதுடா, அவன் ஒரு செய்தி சொன்னான், ஐயா மிஞ்சிருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க,
அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா உடனே ஒருத்தன் சொன்னா, ஐயா அலங்க என்ன செய்யப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது கிடக்கிறது என்றார்கள். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, அல்லேலூயா, என் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். என் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து அன்று சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். அன்று சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். மகனே உன்னை ரட்சிக்க, நம்ம பாவம் மன்னிக்க, உன்னை ரட்சிக்க, நம்ம பாவம் மன்னிக்க, தன்னையே பலியாக்கினார். மகனே உன்னை ரட்சிக்க, நம்ம பாவம் மன்னிக்க, தன்னையே பலியாக்கினார். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. நம் வாழ்வு மாறே, உனக்காக நீய நம் வாழ்வு மாறே. காயல்கள் உனக்காக, காயல்கள் உனக்காக, உன்னை எல்லாதீன காயல்கள் உனக்காக, உன்னை எல்லாதீன. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். ஜனத்துக்காக திறப்பில் நிற்கிறவன் யாரு? மொர்தெக்காய். அது மட்டுமல்ல, அவன் ஒரு மகளை வளர்த்து வந்தான், கன்னித்தன்மை. இன்னைக்கு நமக்குள்ள கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்புவிக்கப்பட வேண்டும். அதனால தான் பவுலே சொல்றார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டபடி இருக்கிறால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிற. ஏன்னா கற்புள்ள கன்னிகையாக அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும்.
அவனுக்குள்ள ஒரு கன்னித்தன்மை பாதுகாத்து வந்தான். எஸ்தர் மறைவான நட்சத்திரத்தை வளர்த்து வந்தான். அப்சால் என்றால் மிருது செடி. அவளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தான்? உன் கூர் கோத்திரத்தை பற்றி பேசவே விடாது. என்ன கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே நீ நிற்கணும். அதை தாண்டி எதுங்க எவ்வளவு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்தது. எஸ்தர் ஒருவேளை கொஞ்சம் சாஞ்சிருந்தா கூட அப்பவும் கூட கடிஞ்சு பேசுவான். 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூத ஜனத்துக்கு சகாயம் ரட்சிப்போம் வேறொரு இடத்திலிருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருப்பதற்கு இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்து. ஐயா, நன்றி உள்ள ஒரு மனிதன் தனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்பான். இன்னொரு மனிதன் ஆசைப்பட்டவனையும் காட்டுறேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே அழகா பாருங்க, 17ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. நீர் பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. சரி, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். நடந்துச்சா? யோனத்தானுக்கு ஆசைப்பட்டான். எப்படி ஆசைப்பட்டான்? தாவீது ராஜாவா இருக்கும்போது நான் எங்க இருக்கணும்? 2வதா இருக்கணும். ஆனா முடிஞ்சா? எனக்கு அன்பாவுடைய ராஜகுமாரனுக்கு கூட அந்த தகுதி கிடைக்கல. ஆனால் அந்த கேட் கீப்பர் யாரு? மொர்தெகாய். இவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு எனக்கு ஏன் தரமாட்டாரு? நம்பிக்கை வைங்க பிரதர், நம்பிக்கை வைங்க சிஸ்டர், நம்பிக்கை வைங்கம்மா. ஏன்னா உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்துவா, எந்த நிலையில் இருந்தாலும் மேன்மைப்படுத்துவா. ஏன்னா அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பார். இந்த மொர்தெகாய் புழுதியை போட்டுக்கொண்டு அரண்மனை முற்றத்தில் அலறிக்கொண்டு போனவன். ஆனால் அவனை எங்கே கொண்டு வச்சாரு? ராஜாவுக்கு 2ஆம் இடத்துல. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம், என்னால் இப்படியே தான் இருந்துருமா? நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், என்ன பாருங்க, நான் ஒரு காலத்தில் ஒன்றுக்கு ஆகாமல் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி 2 கண்ணும் போய் எல்லாரும் சொன்னான், இனிமேல் என்னத்துக்காக போகிறேன்னா. நான் பைபிள் காலேஜ் படிக்க போகும்போது என்னை பற்றி சொல்லாத ஒருத்தன் கிடையாது. கடைசியில் பொழப்பு கெட்டவங்க இப்படி போகிறான் பாரு, புகழத்தவன் எதுக்கும் இல்லாமல் விட்டு போகிறான் பாரு. என் கூட படித்தவங்களும் சொன்னால், நாங்களாம் டிகிரி படிக்க போகிறோம், இவர் என்னன்னா பைபிளை தேடி போகிறாரான்னா. நான் போயிட்டு வந்த பிறகு தான் டிகிரி படித்தேன். எல்லாம் சொன்னான், இப்போ காலத்தை வீண் பண்ணிட்டியப்பா. ஆனால் அந்த வீண் பண்ண 5 வருஷ காலம் கர்த்தரோடு இந்த காலம் தான் இன்றைக்கி எத்தனை மேன்மைக்கு காரணம். நாம் அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம கொண்டு உன்னதமான இடத்துல வைப்பார். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? நிச்சயமாக அவர் வாழ வைக்கிற தெய்வம். உன்னை எல்லார் மத்தியில் எப்படி வாழ வைப்பாராம்? ஏசாயா 64:14 வாசிக்கிற, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னிடத்தில் குனிந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை பார்த்து கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு உயர்த்துவார். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஆண்டவர் யாரை கொண்டோ நடத்தி வருகிறார். இதுவரைக்கும் நடத்துகிறார், இனியும் நடத்துவார். நீங்களும் கேளுங்க, ஆண்டவர் ஒரு நாள் நிகழ்ச்சியை கர்த்தர் எனக்கு தாங்க வாய்ப்பு தாங்க கேட்டு பாருங்க. ஒரு அம்மா அன்னைக்கு என்கிட்ட போனாங்க, ஐயா ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கணும்னு நான் வாசல் தொளிக்கிறவ ஐயா, வீடு வீடாக வாசல் தொளிக்கிறவ. ஒரு மாதம் எனக்கு கிடைக்கிற வருமானமே 2500 தான். இதில் நான் சேர்த்து வச்சு 4000 வச்சுருக்கேன் ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்கிற ஒரு நாள் நிகழ்ச்சி என்னால் மக்களுக்கு கிடைக்கட்டும்னா. இவ்வளவுக்கு அந்த அம்மா வயசு என்ன தெரியுமா? 68. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். அது மட்டுமில்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஆலயத்தில் வருகிற பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்க, உறவு கொடுக்க, அவங்களுக்கு ஒரு வேண்டிய உதவிகளை செய்ய உதவலாம். பார்வையற்றர் மரித்தால் கூட எவனுக்கும் அக்கறை இல்லை, சொந்தக்காரனுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு. அதுக்குன்னு ஒரு ஃபண்டு எப்போ வைக்கணும்.
பார்வையிழந்த சகோதரிகளுக்காக திருநெல்வேலியில் ஒரு கட்டடம் கட்டி வரோம். அவங்க தங்கி இருக்கிறதுக்கு இல்லம். ஒரு 700 சதுரடி கூடி போனால் 800க்குள்ளே கட்டணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அவங்க நல்ல வசதியோடு இருக்கணும். வயதான தாய்மார்கள் வயது முதிர் காலத்தில் இறங்கி ஏறிலாம் சிரமப்படக்கூடாது. பாதை கூட அவங்களுக்கு சருகலாக அப்படி இறங்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லி போட்டு தான் வச்சுருக்கோம். கர்த்தர் ஏவினால் நீங்கள் ஒரு சதுரடி தாங்கலாம். அதுக்காக கட்டாயம் சிரமமும் கிடையாது. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். ஒருவேளை நாங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறோம். எப்படி இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நாங்கள் பில்லு வைக்கணுங்க அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு இருக்கோன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட தாராளமாக சொல்லுங்கள். கர்த்தருக்கு கொடுக்குறதுக்கு என்னையா கணக்கு அப்படின்னா அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் 1 கொடுக்கும்போது 1000 அவர் திரும்ப கொடுப்பார். அதில் மாற்றம் கிடையாது. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், நீதிமொழிகள் 11:24 படி. வில்லு வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தானே என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு தனி இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். அதன் வழியாக வாங்க கற்றுக்கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தானியேலை 3ஆம் இடத்தில் வைத்த கர்த்தர், ஒரு கேட் கீப்பரை 2ஆம் இடத்தில் வைத்த கர்த்தர், ஒரு ராஜகுமாரனாகிய யோனத்தானுக்கு கிடைக்காத பாக்கியம் மொர்தெக்காய்க்கு கிடைத்தது உண்மையானார். நாங்கள் எந்த தகுதியும் இல்லாத எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறீர், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுவேன்னு சொல்றீங்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீரா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், வியாதி படுக்கையில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், தன் மனதை விட்டு சொல்ல முடியாமல் தன் மருமகளால் தனது பிள்ளைகளால் கொடுமைப்படுத்தப்படுகிற வயது முதிர்ந்த தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். மனம் விட்டு சொல்ல முடியலையே, என் கவலை யார்கிட்ட சொல்லுவேன் கண்ணீர் வடிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கணவனை இழந்த மனைவிக்காய், மனைவி விட்டு பிரிந்திருக்கிற கணவர்களுக்காய், தன் குடும்பத்தை கொடுத்து அக்கறை இல்லாத அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் கொடுப்பீரா. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இடையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.